Hi friends, welcome to my channel. ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து 7ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய நூல்வெளியை ஃபுல்லாக நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் இது, வாங்க பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு இயல் 1 எங்கள் தமிழ். ஆசிரியர் நாமக்கல் கவிஞர், சிறப்பு பெயர் காந்திய கவிஞர், நூல்கள் மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை சங்கொலி. இவருடைய சிறப்புன்னு பார்த்தோன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். இது வந்து ஏற்கனவே கொஷினில் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த கொஷின் ரிப்பீட் ஆகலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல தலைப்பில் உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதின பாடல் கொடுத்துருப்பாங்க. இவருடைய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். இதுவும் ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. திரைப்பட பாடல் ஆசிரியர், நாடக எழுத்தாளர். இந்த 2 பதவியுமே வந்து இவருக்குரியது. அடுத்தது இயல் 2. இயல் 1 2 செயல் தான் இருக்குது. இயல் 2 பார்க்கலாம். காடு. ஆசிரியர் சுரதா. இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். சுரதாவுடைய சிறப்பு பெயர் உவமை கவிஞர். அவருடைய நூல் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், சுரதா கவிதைகள். பாவகை அப்படின்னு பார்த்தோன்னா கிளிக்கணி பாடல் வகை. பாவகையில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த காடு பாடல் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டன். இவர் ஒரு கவிதை திறனாய்வாளராக பணியாற்றியவர். இவருடைய நூல்கள்னு பார்த்தோன்னா ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள், கொங்குதேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த நூல்கள் எல்லாமே இவர் எழுதின சிற்றிதழ் அப்படின்னு பார்த்தோன்னா கொல்லிப்பாவை சிற்றிதழை நடத்திட்டு வந்துட்டு இருப்பாரு. ராஜமார்த்தாண்டன் கவிதைகளில் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்ற நூல். ஓகேங்களா. ஸோ எந்த நூல் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றதுன்னா ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். அடுத்தது இயல் 3 பார்க்கலாம். புலித்தங்கிய குகை. புலித்தங்கிய குகையுடைய ஆசிரியர் காவற்பெண்டு. இவர் ஒரு பெண்பார் புலவர். இவருடைய பணின்னு பார்த்தோன்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளியோடு. இவர் வந்து ஒரு சோழ மன்னர். சோழ மன்னருடைய செவிலித்தாயாக இவர் இருந்திருக்கிறார். ஸோ இவருடைய பாடல் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த புறநானூறு பாடலடிகள். பாஞ்சை வளம். ஆசிரியர் நா. வானமாமலை. நூல் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். இந்த நூலை வந்து வானமாமலையை சார்ந்தது. அடுத்தது கப்பலோட்டிய தமிழர்லாம் ஆசிரியர் பெயர் கொடுத்துருப்பாங்க. ராபி சேதுப்பிள்ளை. இவர் வழக்கறிஞராக பணியாற்றியவர். மேடை பேச்சாளராகவும் இருந்தவர். இவரை சொல்லின் செல்வர் என அழைக்கிறோம். இவருடைய நூல் தமிழின்பம். இதுதான் முதல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்றது. விருது பெற்ற ஆண்டு உங்களுக்குரிய கொஷின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. இந்த எல்லா நூல்களும் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடையது. இவருடைய சிறப்புன்னு பார்த்தோன்னா செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை ஆகியவற்றை உரைநடைக்கு கொண்டு வந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. இவர் வாங்கிய விருது தமிழின்பம் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது முதல்ல வாங்கியவர் தமிழில். இதிலிருந்து 2ஆம் பருவம் தொடங்குகிறது. கலங்கரை விளக்கம். ஆசிரியர் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார். நூல்கள் பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை எழுதியவர் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார். இவை 2 பாடல்களில் வந்து இது வந்து 10 பாட்டில் இடம்பெற்றிருக்கு. பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் பெருமானாற்றுப்படை இந்த 2 நூல்களுமே 10 பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல்கள். பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். ஸோ பெருமானாற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் தான் யாருன்னு பார்த்தோன்னா தொண்டைமான் இளந்திரையன் அவர்கள். கவின்மிகு கப்பல். ஆசிரியர் மருதன் இளநாகனார். சிறப்பு பெயர் வந்து அகனானூறு நெடுந்தொகைன்னு சொல்லுவோம். ஸோ இவர் எழுதின நூல்கள் வந்து கலித்தொகையில் மருதத்திணை பாடலை பாடியவராக இவருக்கு கருதப்படுறார். அதனால தான் மருதத்திணை சிறப்பு பெற்றனால தான் மருத இளநாகனார்னு சொல்கிறாங்க. 35 பாடல்களை வந்து இவர் வந்து பாடியிருக்கிறார். அடுத்தது ஆழ்கடலின் அடியில். ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்ன். இவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். சிறப்பு பெயர் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என அழைக்கப்படுகிறார். புதினங்கள் 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில். இது 3மே இவருடைய நூல்கள். இயல் 2 பார்க்கலாம். இன்ப தமிழ் கல்வி. ஆசிரியர் பாரதிதாசன். நூல்கள் பார்த்தோன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார் நாடக நூல். இது எல்லாத்தையுமே எழுதினவர் பாரதிதாசன். அழியா செல்வம். ஆசிரியர் சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது. நூல் வந்து நாலடியார்லேருந்து எடுத்து எழுதப்பட்ட பாடல் தான் அழியா செல்வம். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதற்கான சிறப்பு பெயர் நாலடி 400 வேளாண் வேதம். இது இம்பார்ட்டண்ட். பாடல்கள் மொத்தம் 400 வெண்பாக்கள். பகுதின்றது 3. அறம், பொருள், இன்பம் சொல்லிட்டு 3 பகுதிகளாக இந்த நூல் பிரிக்கப்பட்டிருக்கு. வாழ்விக்கும் கல்வி. ஆசிரியர் பார்த்தோன்னா வி. முனிசாமி அவர்கள். இவர் வந்து திருக்குறள் பரப்புறதை தன்னோட பணியாக செஞ்சவர். முனிசாமி அவர்களுடைய நூல்கள்னு பார்த்தோன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம். பள்ளி மறுதரப்பு பற்றி பார்க்கலாம். ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். இதழ் வந்து கனவு அப்படின்ற இதழை சுப்ரபாரதி மணியன் அவர்கள் நடத்திட்டு வந்தார். இவருடைய நூல்கள்னு பார்த்தோன்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. கருத்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கருத்துக்கள். கல்விகுதி வந்து இந்த இடத்துல வல்லினமிகக்கூடாது, தவறாக இருக்குது. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். இந்த கருத்தோட அடிப்படையில் தான் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு.
இயல் 3 பற்றி பார்க்கலாம். ஒரு வேண்டுகோள். ஆசிரியர் பார்த்தோன்னா தேன் அரசன் அவர்கள். இவருடைய இதழ் வானம்பாடி, குயில், தென்றல் ஆகிய இதழ்களை பணியாற்றி இருக்கிறாரு. நூல்கள் பார்த்தோன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். கீரைப்பாத்தியும் குதிரையும் இருட்டரும் மொழிதல் அப்படின்றது. இதை எழுதிய ஆசிரியர் காளமேக புலவர். இவருடைய இயற்பெயர் வரதன். இது முக்கியமான ஒன்று. நூல்கள் திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், தனிப்பாடல் திரட்டு. இத்துடன் 2ஆம் பருவம் முடிவடைகிறது. அடுத்து 3ஆம் பருவம் தொடங்குகிறது. 3ஆம் பருவத்தில் இயல் 1 வெறுந்தோம்பல் அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருக்கும். அதனுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார். காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. நூல் பழமொழி 400. சமணம் சமண சமயத்தைச் சேர்ந்த நூல். ஸோ முன்றுரை என்ன சமண சமயம். வயலும் வாழ்வும் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கிவா ஜெகநாதன் பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் மலை அருவி அப்படின்ற நூலில் எடுத்தாளப்பட்டிருக்கு. நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். திருநெல்வேலி சீமையும் கவிகளும். ஆசிரியர் பார்த்தோன்னா டி.கே. சிதம்பரனார். இவருடைய சிறப்பெயர் பார்த்தோன்னா ரசிகமணி. கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். தமிழிசை காவலர் அப்படின்றது நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நூல். இதய ஒளி அப்படின்ற நூலை எழுதியவர். சிறப்பு. வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இவர் வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு, திறனாய்வாளராக இருந்திருக்காரு. வழக்கறிஞராக ஆல்ரெடி ராபி செய்திப்பிள்ளை அவர்களை பார்த்தோம். திறனாய்வாளராக ஒருத்தர் இருந்திருக்காருன்றதையும் பார்த்தோம். அது யாருன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இயல் 2 புதுமை விளக்கு. ஆசிரியர் பொய்கை ஆழ்வார். ஊர் தெருவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஊரில் பிறந்தவர். ஸோ இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர். அடுத்தது ஆசிரியர் பூதத்தாழ்வாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவர் பிறந்த இடம் மாமல்லபுரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியிருப்பார். மாமல்லபுரத்தில் ஒவ்வொரு சிலையும் பூதம் மாதிரி அவ்வளோ பெருசாக அழகாக செஞ்சுருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறம் என்னும் கதிர் அப்படின்ற பாடல். ஆசிரியர் முனைப்பாடியார். முனைப்பாடியார் அறநெறி சாடம்ன்ற நூலுடைய ஆசிரியர். இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். முன்றுரை அரையனாரும் சமண சமயம்தான், முனைப்பாடியாரும் சமண சமயம்தான். இவருடைய காலம்னு பார்த்தோன்னா 13ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. ஸோ 225 பாடல்கள் இந்த அறநெறி சாரம் அப்படின்றதுல இருக்குது. ஒப்புரவு நெறி. ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். நாயன்மார் அடிச்சுவட்டில், குரட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இந்த நூல்கள் எல்லாமே குன்றக்குடி அடிகளாருடையது. இவருடைய இதழ்கள்னு பார்த்தோன்னா அருளோசை மற்றும் அறிக அறிவியல். அடுத்து உண்மை ஒளின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஆசிரியர் பெயர் கொடுக்கல, நூல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நூல்வெளி. ஜென் அப்படின்றது தியானம் செய் அப்படின்ற பொருளாக இருக்கும். இது ஜப்பானிய மொழியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. பிரிவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் புத்த மதம், ஜென் பிரிவினர், சீனா ஜப்பானில் வாழ்ந்து வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இயல் 3 மழைப்பொழிவு. ஆசிரியர் கண்ணதாசன். இயற்பெயர் முத்தையா. இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோன்னா கவியரசன் சொல்லுவோம். சிறப்பு தமிழக அரசவை கவிஞராக இருப்பார். முதல் அரசவை கவிஞர்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர். இவரும் அரசவை கவிஞராக இருந்திருப்பார். இவருடைய நூல் இயேசு காவியம். தன்னை அறிதல். ஆசிரியர் சே. பிருந்தா அவர்கள். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. இந்த நூல்களுடைய ஆசிரியர் பிருந்தா அவர்கள். அடுத்தது பயணம் அப்படின்ற தலைப்பு. ஆசிரியர் பாவண்ணன் அவர்கள். என்னோட மொழிபெயர்ப்பு கன்னடத்துலேருந்து தமிழில் மொழிபெயர்க்கிறவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா பாவண்ணன் அவர்கள். இவர்களுடைய நூல்களை பற்றி பார்க்கலாம். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசைக்கார பூனை மற்றும் பிரயாணம். இந்த நூல்கள் எல்லாம் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா பாவண்ணன். அடுத்தது 8ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம நோட்ஸை பிடிஎஃப் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனல்லையுமே நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நோட்ஸ் வீடியோ வரும்போது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஒரு சகோதரி நோட்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.